விமானம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு புறப்படுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. டாக்டர் எமல் ஜபசிங் தன்னுடைய ஊழியத்தை முடித்துக் கொண்டு விமானத்திலே வந்து அமர்ந்தார். திடீரென்று சொல்லி ஒரு வாலிபன் அவருடைய இருக்கைக்கு அருகாமையிலே வந்து அமர்ந்தான். அதாவது வடகிழக்கு பிராந்தியத்தை சார்ந்த அந்த வாலிபன் புகைப்பிடிக்க ஆரம்பித்தான். அந்த நாட்களில் விமானத்துக்குள்ளாக புகைப்பிடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காலம் அது. டாக்டர் எமல் ஜபசிமிக்கு மிகவும் ஒரு சிரமமாகவே இருந்தது. ஆனாலும் அவர் எந்த வெறுப்புணர்வையோ கோபத்தையோ வெறுப்பையோ அவ்விடத்திலே காண்பிக்கவில்லை. மிகவும் அமைதியோடும் பொறுமையோடும் அவர் அமர்ந்திருந்தார். இதை அந்த வாலிபன் கவனித்த அந்த வாலிபன் கொஞ்ச நேரம் கழித்து அவரை பார்த்து கேட்டான், ஆர் யூ கிறிஸ்டியன்? நீங்க ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க இவர் சொன்னார், ஆம், நான் கிறிஸ்தவன், ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன் என்று சொல்ல அந்த இளைஞன் சொன்னான், நானும் கிறிஸ்தவன் தான், ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லை, ஆண்டவரை விட்டு மிகவும் வெகு தூரத்திலே மிகவும் பின்மாற்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்ல அதற்குரிய காரணங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே கேட்டான், என்னை ஆண்டவர் நேசிப்பாரா? என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? எமல் ஜபசிங் சொன்னார், கண்டிப்பாகவே உன்னை ஆண்டவர் இன்னும் நேசிக்கிறார். அப்படி என்று சொன்னால் எனக்கு IAS எக்ஸாம் நெருங்குகிறது, அதிலே நான் எழுதி வெற்றி பெறுவேனா? நான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை காண்பதற்கு ஆண்டவர் எனக்கு அருள் புரிவாரா என்று எல்லாம் கேட்க டாக்டர் எமல் ஜபசிங் சொன்னார், கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல அப்படியே அவர்கள் பிரியும் நேரம் வரும்பொழுது தொலைபேசி எண்களை வாங்கி கொண்டு பின்னர் டாக்டர் எமல் ஜபசிங் தொடர்ந்து அவரை ஆண்டவருக்குள் வழி நடத்தினார். நாட்கள் புரண்டோடியது, நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் அவரிடமிருந்து, இந்த இளைஞனிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் என்னுடைய IAS தேர்வில் நான் வெற்றியை கண்டேன், மாவட்ட ஆட்சியராக நான் பொறுப்பை ஏற்கப் போகிறேன் என்று. ஆண்டுடைய பிள்ளைகளே, டாக்டர் எமல் ஜபசிங்கனுடைய கிறிஸ்துவனுடைய பண்பு, அந்த பொறுமை, அந்த தாழ்மை, அந்த அன்பு, பணிவு இன்னொருவரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்திற்று. நான் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்கிறேன் என்று மட்டுமல்ல அவர் சொன்னது, நான் இப்பொழுது உறுதியாக கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக நித்திய ஜீவனுக்கு உகந்த ஒரு நபராக வாழ்கிறேன் என்கின்ற சாட்சியும் அவர் சொன்னார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியரோடு சொல்லுகிறார், நீங்களே நிரூபங்கள், உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை வாசிக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாறுவதற்கு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. ஆம், ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுடைய அர்ப்பணமுள்ள வாழ்வு இன்னொருவரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தும். அவரும் இரட்சிப்பின் அனுபவத்தை பெறவும் நித்திய ஜீவனுக்கு உகந்தவராக மாறவும் அது வழிவகுக்கும். ஆகவே உங்களையும் ஆண்டவர் அவ்விதத்திலே தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அர்ப்பணத்தோடு முன் செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.